18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பன் என் மேலேயே உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் நடக்கும். எப்படி இது நடந்தது நீயே சந்தோஷப்பட்டு வியக்கும்படி அடுத்தடுத்து உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. சந்தோஷமும் செல்வமும் சுபிட்சமும் இன்பமும் மகிழ்ச்சியும்னு நிலையில்லாமல் நித்தமும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக எல்லா நல்லதும் நடக்க போகுது. ஆம் என் செல்லமே, உன் பக்திக்கு பரிசாக தான் நீ எதிர்பாராத நன்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இத்தனை நாளா எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லைன்னு நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த பாரு. உன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றி என் அன்பு பிள்ளையான நீ எல்லா வகையிலும் அதிர்ஷ்டசாலிங்கிறத உனக்கே நிரூபிக்க போகிறேன். குற்றம் குறையில்லாத பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். சுயநலம்னு ஒன்று உன் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது ரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, அவங்கவங்க வாழ்க்கையை தான் பெருசாக நினைப்பாங்களே தவிர உன்னை யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க என் செல்லமே. அப்படி நீ பெருசாக நினச்சவங்க உன் சொந்தக்காரவங்க உன் ரத்த பந்தமே உன்னை ஒரு 3வது ஆளாக நினைக்கிறாங்களே, ஒதுக்குறாங்களே நினச்சி நீ துவண்டு போக வேண்டாம். இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறும்னு நீ நம்பு. நீ எந்த அளவுக்கு நேர்மையான வழியில் வாழ்கிறான்னு எனக்கு தெரியும். நேர்மையாய் நியாயமாய் ஒழுக்கமாய் வாழணும்னு நினைக்கிற உன் வாழ்க்கையை நான் பூந்தோட்டம் போல மாற்றி காட்டுறேன். இனிமே உன் மனசில் மன அழுத்தமோ பாரமோ குழப்பமோ கவலையோ பிரச்சனைகளோ சோர்வோ வரவே கூடாது. இந்த கருப்பசாமியை நம்புன உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாகி விடுமென்னு செல்லமே. எப்போவுமே எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் என்னை முழுசாக நம்பினாங்கன்னா அவங்களுக்காக அந்த குடும்பத்தையே நான் தோளில் தூக்கி சுமந்து வெற்றியின் உச்சத்தை அடைய வைப்பேன். அப்படி இருக்கும்போது என்னையே நம்பிக்கிட்டு இருக்க ஒன்றை மட்டும் நான் காப்பாற்றாமல் விட்டுருவேனா என்ன? உழைச்சி உழைச்சி ஒழுக்கமாக நேர்மையாக வருமானம் சம்பாதிக்கிற உன்னுடைய தன்மானத்திற்கு நிகராக உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். வருமானமும் தன்மானமும் உனக்கு எவ்வளவு பெருசுங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை பற்றி சிந்திக்கிற உன்னை நான் நல்லது செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடி வருவேன். நீ மனசால என்ன நினைச்சாலே போதும். உன் தேவை என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உனக்கானதை உன் கைகளிலேயே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நிறைய பேர் சொன்னதை நீ கேட்டிருப்ப. அடுத்தவங்களுக்கே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா 4 பேருக்கு உதவி செஞ்சவனும் 4 பேருக்கு வழிகாட்டினவனும் நடுத்தெருவில் தான் நிற்பான்னு சொல்லுவாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும். அறியாமல் தெரியாமல் மனிதர்கள் உளறுகிற இந்த வார்த்தைகளை நீ பெருசாக நினைக்க வேண்டாம். நீ எப்போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறியோ அப்படியெல்லாம் அப்போதெல்லாம் இந்த கடவுளாகிய கருப்பசாமி உனக்கு நல்ல வழியும் நல்வுதவியும் நிச்சயமாக செய்வேன். ஆம் என் தங்கமே, நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான். நீ அடுத்தவங்களுக்காக ஒரு சிறு துரும்ப கிள்ளி போட்டாலும் நான் உனக்காக மிகப்பெரிய பொக்கிஷத்தையே உன் கைகளில் கொடுப்பேன். ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நீ நினச்சினாலே பல பெரிய உதவிகளை நான் உனக்காக வந்து செஞ்சு தருவேன். எப்போதும் நீ எந்த மனிதர்களையும் சார்ந்து இருக்காம இந்த கருப்பசாமியை நம்பி சார்ந்து வாழ்ந்தாலே போதும். எவ்வகையிலும் உனக்கு ஏமாற்றம் கிடைக்காமல் நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன். உன் மனைவிய உனக்கு வாழ்க்கை துணைவியா நீ நினைக்கிறது போல உன் வாழ்விலும் அவர்களுக்கு எல்லா நல்லது கெட்டதிலும் பாதி பாதி பொறுப்பேற்றுக்கிறது போல அவங்க மனசில் இருக்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நீயும் சரியான பங்கு கொடு. அவங்க வேலையெல்லாம் அவங்க தான் செய்யணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கணும்னு யோசிக்காம அவர்கள் நினைப்பதையும் அவர்கள் வாழ நினைக்கும் வாழ்க்கையும் அவர்கள் ஆசைப்படும் வாழ்க்கையும் அடைவதற்கு நீயும் அவங்களுக்கு உறுதுணையா ஆதரவா இருக்கணுங்கிறத மறந்துவிட வேண்டாம் என் தங்கமே. வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு துணையாக இருக்க வேண்டியது துணிச்சல். எப்போதும் துணிச்சலோட தைரியமாக உன் வேலைகளை நீ செய்யும்போது நீ தொட்டதெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் துலங்கும், பார்க்குறதெல்லாம் பொன்னாகும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அப்படிதான் இப்போது நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். இனிமே நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்படவே வேண்டாம்.
உன் கைகள் ஓங்கி உயர்ந்து நிற்க போது உன் மனசு என்னன்னு இந்த கருப்பசாமி எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உனக்கு ஒரு வழிகாட்ட நான் வந்திருக்கேன். நல்ல வழியை காட்டி நல்வழியிலேயே உன்னை வழி நடத்தி உன் மனசுல இருக்கக்கூடிய வழி தரும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் கவலைகள்ல இருந்தும் உன்னை நானே மீட்டெடுப்பேன். எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட விட்டுடு. உன் சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சு உன் மனசுக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. நீ இத்தனை நாளா எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இந்த நாள் உனக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இனி நீ எந்த காரியம் செஞ்சாலும் அதை வெற்றிகரமாக நானே உனக்கு சாதகமாக்கி முடிச்சு தருவேன். நீ எப்பவுமே மனசை நேர்மறை எண்ணத்தோடு வச்சுக்கிட்டாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த உலகத்தில் யார் உன்னை தனியாக தவிக்க விட்டாலும் சரி, இந்த கருப்பசாமி உங்கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். அதனால் ஒரு நிமிஷம் கூட நீ யாரை பற்றியும் யோசிக்காத. எப்போதும் உன்னையும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சு உனக்கு நல்லது நினைப்பவர்களை உன் கூட வச்சுக்கிட்டு நடித்து நம்ப வச்சு சீரழித்து கெடுக்கும் கெட்டெண்ணம் கொண்டவர்களை சுயநலக்காரர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. கூடிய சீக்கிரமே உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் வந்து தரப்போகிறேன். அதுவும் இன்னும் 10 நிமிஷத்தில் உனக்கான ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான விஷயம் உன்னை வந்து சேரப்போகுது. நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்க பிள்ளையே. என்னடா இது வாழ்க்கை, நான் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டுது, நினைக்காததெல்லாம் நடந்து ஒரே கொடுமையாக இருக்கேன்னு மனம் கலக்க கொள்ளாதே. ஒரு தாய் தான் குழந்தைக்கு உடல் சரியில்லாத போது கசப்பான மருந்து கொடுத்து உடல்நிலை சரி செய்வாங்க. அப்போதைக்கு அந்த மருந்து கசப்பாக இருந்தாலும் அது அப்புறமா இனிப்பான நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பது போலதான் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் கசப்பான மருந்துங்கிற கஷ்டத்தையும் கலக்கத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்தேன். கசப்பான மருந்து எப்போவுமே இனிப்பான விளைவை கொடுக்குங்கிறது போலதான் நான் இத்தனை நாளாக உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் கசப்பான அனுபவங்களும் சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கை இனிமையாய் வெற்றியாய் முன்னேற்றமாய் மாற்ற போகுது என் செல்லமே. எப்போவுமே உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேளு. நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேசணுமே தவிர அபசகுணமான சொற்களை நீ பேசவே கூடாது. அது மட்டுமல்ல, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு ஒருபோதும் சொல்லாதே. அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டு கத்தும்போது கூட, உன் பிள்ளைங்க உன் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையாவது பேசும்போது கூட நீ கெட்டு போயிடுவ, நீ நல்லா வாழ மாட்டேன்னு சொல்லவே கூடாது என் பிள்ளையே. இப்படி எதிர்மறையான வார்த்தைகளையும் எதிர்மாறான சொற்களையும் உன் நாவிலிருந்து பேசுவதை தவிர்த்து விடு. ஒருத்தவங்க உனக்கு கெட்டதே செஞ்சா கூட அதை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன்னு உன்னை அமைதிப்படுத்திக்கொள். எப்பவுமே நல்லதையே பேசி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது நான் கொடுக்கும் நன்மைகளையெல்லாம் உன்னால் அனுபவிக்க முடியும். எதுவுமே இல்லாமல் பிறக்கக்கூடிய மனிதர்களாகிய நீங்கள் வாழும்போது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவோ சம்பாதிச்சாலும் கூட கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உயிரே கூட சொந்தமில்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு உலகை விட்டு போகக்கூடிய வாழ்க்கையை தானே வாழுறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத அற்ப விஷயங்களுக்காக ஆசைப்படணும்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை படைச்ச இறைவனுக்கு மட்டுமே பயந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் சம்பாதி. அப்படி மட்டும் நீ யதார்த்தமான வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கிட்டினா நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலும் தலைகுனிய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கருப்பசாமி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்யக்கூடிய தொழிலில் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உன் வியாபாரம் வெற்றி பெறும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. உனக்காக நான் நல்லதையே செய்வேன்னு நீ என் மேலே நம்பிக்கை வச்சினாலே நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உனக்கு பிடிச்ச அப்பாவாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஊக்குவித்து உனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. எப்போது மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோ. நான் உன் கூடவே இருந்து நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். அப்பா கருப்பா,
தினமும் என் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளித்து ஒரு சிக்கல்லேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துடுது. எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியான்னு தானே என்கிட்ட கேட்ட. இதோ உன்னுடைய எல்லா சோதனை காலங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு எதுவுமே தீர்மானித்து விடாதே. உன் வீட்டுக்கு வந்து உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான நல்ல விஷயங்களாகவே நடக்கும்.